ஹாய்மா. இந்த ப்ரக்கோலி இதை வச்சு குருமா செய்ய போகிறேன் என்னோடய ஸ்டைலில். இந்த க்ரீன் பீஸ் வச்சு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரக்கோலியை கட் பண்ணி சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வெங்காயம் பூண்டு கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் கல்பாசி எல்லாம் போட்டு பூண்டு வெங்காயம் அரைச்சதையும் அதுக்குள்ளேயே போட்டு வதக்கிட்டு தக்காளி க்ரீன் பீஸும் அதிலே போட்டு வதங்கும்போது அது ஃப்ரெஷ்ஷான க்ரீன் பீஸ் தான், அது வதங்கிடும், வெந்துடும் இதில் எண்ணெயில் வதக்கும் போதே. கருவேப்பிலை போட்டு எல்லாம் வதக்கிட்டு இந்த ப்ரக்கோலியும் அதிலே போட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காவை கொஞ்சமாக தேங்காய் சோம்பு கசகசா இதையும் அரைச்சி அதிலே ஊற்றி மூடி போட்டு கொதிக்க விடலாம். கொதித்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டு இறக்கிக்கலாம். இதில் பட்டாணி போட்டு செய்யலாம், இல்லை போடாமல் செய்யலாம். சூப்பராக இருக்கும். கறி குழம்பு டேஸ்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்.